சாப்பாடு செஞ்சிடும். சாப்பாடு வந்துட்டு இருக்கட்டும். கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு வைக்க சின்ன வெங்காயம் போட்டோம்னா மீன் குழம்பு வச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா. மக்களே, ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு வைக்க தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். புளி ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கிட்ட நம்ம போய் ரெடி பண்ணுவோம். வெங்காயத்தை உரிச்சாச்சு. முழுசாக போட்டுக்கோங்க. 2 தக்காளி பழம், தக்காளி கட் பண்ணி வச்சு, அப்புறம் ஒரு மாங்காய், ஒட்டு மாங்காய் 1 எடுத்துக்கோங்க. மாங்காய் போடாமல் மீன் குழம்பு நல்லாவே இருக்காது. மாங்காய் போட்டால் தான் மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப சாப்பாடு வெந்துருச்சு. சாப்பாடு வடிச்சிடலாம். சாப்பாடு வடித்தாச்சு. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு புளி ஊற வச்சோம்ல, அதை கரைச்சிக்கலாம். புளியை கரைச்சாச்சு. தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு கட்டியாக வேணும்னா கொஞ்சம் நல்லா கட்டியாக, நான் எப்பவுமே கட்டியாக தான் வைப்பேன் குழம்பு. மீன் குழம்பு கட்டியாக வச்சாலும் எங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப தண்ணியாக வைக்க மாட்டேன். வச்சுட்டும் போதும் எங்களுக்கு. கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தய வரை தான் கொஞ்சம் போடணும் மீன் குழம்புக்கு. கருவேப்பிலை, கடுகு அதெல்லாம் எதுவும் போட மாட்டோம். வெந்தய வரை போட்டுப்போம். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. வெந்தய வரை போட்டுப்போம். முழுசாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் பொறுத்த வரைக்கும் முழுசாக போடணும். நான் எப்போவுமே மீன் குழம்பு வச்சுன்னா வெந்தயம் போடுவேன், வடகம் போடுவேன். ஜீரகம், கடுகு அதெல்லாம் எதுவும் போட மாட்டோம். வெந்தயம் வேறு போட்டால் தான் மீன் குழம்பு வாடை அடிக்கும். வெந்தயம் வேறு மட்டும் போட்டு வடகம் போட்டு மீன் குழம்பு நல்லா வாசமாக இதாக இருக்கும். அதெல்லாம் நம்ம கடுகு, கருவேப்பிலெலாம் போட்டால் மீன் குழம்பு வாசம் அவ்வளோக்கும் வராது. அதுக்கு தான் அது போடக்கூடாது. நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்ததுன்னா
தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினோடனே நம்ம உப்பு, புளி, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் கலக்கி வச்சுருக்கிறது மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குழம்பு நல்லா கொதி வந்தோடனே மாங்காய் போடணும். குழம்பு நல்லா கொதி வரட்டும். வேறு எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. குழம்பு நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதி வந்தோடனே மாங்காய் போடணும். மூடி வச்சுக்கலாம். நம்மளுக்கு இஷ்டம் இருந்தால் தேங்காய் பால் அந்த மாதிரிலாம் அரைச்சி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு வேணான்னா இந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் மாங்காய் போடணும். மாங்காய் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சென்று மீன் போடணும். அதுக்கிட்ட நம்ம மீன் வறுத்தலாம். மீன் நம்ம மசாலா போட்டு ஊற வச்சோம்னா மீன் வறுத்தலாம். ஊறிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாகிடுச்சு. நம்ம ஏற்கனவே மீனில் ஆயில் சேர்த்துருக்கோம். பிரிஞ்சு வராதுங்க. பிரிஞ்சு வரக்கூடாதுன்னா ஆயில் சேர்த்துருக்கோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுருக்கோம். மீன் போட்டுக்கலாம். மீன் வேகுது. நல்லா மீன் வெந்துட்டு இருக்கு. குழம்பு கொதிக்குது. இன்னும் நல்லா கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் கொதி வந்தால் மாங்காய் போடணும். மீனை திருப்பிக்கலாம். இது பாருங்க, கொட்டாமல் வந்துருக்கு பாருங்க மசாலா.
மசாலா ஊற்றல பாருங்கள். வெங்காயம் கொட்டாமல் வந்துருக்கு பாருங்கள். மசாலா மாங்காய் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். மாங்காய் வேணும் கொஞ்ச நேரம். மக்களே, மீன் வெந்துருச்சு, எடுத்துக்கலாம்.